ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் எண்டோக்ரைன் சிஸ்டம். எண்டோக்ரைன் சிஸ்டம்னா ஒன்றும் இல்லை, நம்ம பாடியில் இருக்க ஹார்மோன் செக்ரீஷன்ஸை பற்றி பார்க்குறது தான் எண்டோக்ரைன் சிஸ்டம். அதில் சில கிளாண்ட்ஸ்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கும். தைராய்டு கிளாண்ட், அட்ரினல் கிளாண்ட், பிடிடி கிளாண்ட் இதெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டைல்யூஷன் பண்ணும்போது, அதாவது பிளட்டை டைல்யூஷன் பண்ணும்போது அதுலேருந்து கேட்டிகுலமைன் ரிலீஸ் ஆகிறனால நம்ம பிளட் வெசல்ஸ் வந்து வேசோ கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும். இதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம்னா ரெனின் ஆஞ்சியோடென்சின் ட்ரக், ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ் கொடுத்து மேனேஜ் பண்ணலாம். அப்புறம் T3 ஒரு ட்ரக் இருக்கு, அதை ட்ரை ஹைட்ரோதைரோனின்னு சொல்லுவாங்க. நமக்கு வீனிங் பண்ண முடியல, அதாவது ஆஃப் பைபாஸ் வர முடியலன்னா இந்த ட்ரக் கொடுத்து திரும்ப நம்ம ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணலாம், ஃபோர்ஸ் ஆஃப் கான்டாக்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு கார்டியாக் அவுட்புட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம வீனிங் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த ட்ரக் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அப்புறம் ஆன்டி டைரக்ட் ட்ரக் வந்து ஃப்ரம் அட்ரினல் கிளாண்ட் வந்து யூரின் அவுட்புட்டை டிக்ரீஸ் பண்ணும். டூரிங் ஹைப்போதெர்மியா அப்போ நம்ம பாடியில குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமா இருக்கும். அது மெட்டபாலைஸ் ஆகாம இருக்கனால ரொம்ப அதிகமா இருக்கும். அது வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ்ல 1 or 2 hours நார்மலா வந்துடும், நார்மல் லெவலுக்கு குளுக்கோஸ் வந்துடும். இப்போ நம்ம குளுக்கோஸ் லெவல் அதிகமா இருக்கு ஹைப்போதெர்மியா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு இன்சுலின் தந்தோம்னா நம்மளுக்கு வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ்ல அது ஹைப்போகிளைசிமியா மாறிடும். ஸோ நம்ம டூரிங் சிபிபி அப்போ, அதுவும் எக்ஸ்பெஷலி ஹைப்போதெர்மியா அப்போ நம்ம வந்து இன்சுலின் தர தேவையில்லை.